ஒற்றனின் சர்வதேச புலனாய்வு. ஈஸ்டர் தாக்குதல் இதுவரை நடந்தது என்ன? 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இலங்கையில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. கிறிஸ்தவ தேவாலயங்கள், நட்சத்திர கொட்டல்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல்களில் 9 தற்கொலை குண்டுதாரிகள் உள்ளடங்கலாக 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தனர். அத்துடன் இந்த தாக்குதல் சம்பவத்தில் 500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருந்தனர். தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பு ஞாயிறு திருப்பறி பூசைகளில் கலந்து கொண்டிருந்தார்கள். உணவு விடுதிகளில் காலை உணவுகளை அருந்துவதற்காக பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்நாட்டினரும் கூடியிருந்த வேளை பெருமளவு உயிர்ச்சேதம் ஏற்படுத்துவதற்காக இத்தாக்குதல்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருந்தன. அனைத்து தாக்குதல்களும் தற்கொலை குண்டுதாரிகளால் நடத்தப்பட்டிருந்தன. இப்படியான பயங்கரவாத தாக்குதல்களின் பின்னணியில் அநேகமாக இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மீண்டும் மீண்டும் வருவார்கள் என்ற பயப்பிராந்தியை ஏற்படுத்தி வைத்திருப்பதே முக்கிய நோக்கமாக கருதப்படும். ஆனால் இந்த தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட அனைவருமே தலைமைத்துவம் உட்பட கொல்லப்பட்டிருந்தனர். ஆகவே இங்கு எழும் மிகப்பெரிய சந்தேகம், இந்த தாக்குதலை 3ஆம் தரப்பு வெளிநாட்டிலிருந்து வழிநடத்தியதா அல்லது வேறு நாடு புலனாய்வாளர்கள் இவற்றை வழிநடத்தினார்களா அல்லது உள்ளூரில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்துக்காக சிலரால் இது வழிநடத்தப்பட்டதா என்று ஒரு பெருங்கேள்வி இன்று எழுகின்றது. About 3 years ago, we went and told them that there is a Muslim cleric who is preaching hate. He had been gathering young people in the guise of conducting Quran classes and radicalizing them. Sri Lankans are beginning to question, to vent their frustration, and are beginning to get angry about claims mainly that this could have been prevented. All that we knew earlier was that there were foreign links and that this could not have been done just locally. There has been training given and a coordination which we are not seen earlier. இந்த தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஷஹ்ரான் ஹாஷ்மி இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. 200க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு புலனாய்வாளர்கள் உதவியுடன் 50க்கும் மேற்பட்டோர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கை அழைத்து வரப்பட்டுள்ளனர். கர்த்தாரிலிருந்து சஹ்ரானுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த முகமது இப்ராஹிம், முகமது நவ்வர் என்பனர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாலத்தீவு, ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களில் IS அமைப்புடன் இணைந்து இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளில் சஹ்ரானுக்கு உதவியதாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்த காலத்தில் பல முஸ்லிம் இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு படிப்பதற்காகவும் வேலை செய்வதற்காகவும் சென்றபோது அங்கு அவர்கள் முஸ்லிம் அடிப்படைவாத சிந்தனைகளுக்கு பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு சில வெளிநாடுகள் அமைப்புகளும் பயங்கரவாத அமைப்புகளும் உதவி புரிந்துள்ளன. இவை ஸ்ரீலங்கா அரசுக்கு தெரிந்த போதும் முதலாவது விடுதலை புலிகள் யுத்தத்தை முடித்து வைப்போம் என்ற எண்ணத்துடன் அவர்கள் இவற்றை கண்டுங்காணாமல் விட்டதன் பலன் அவர்கள் மீண்டும் இங்கே வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டை ஸ்தாபிப்பதற்கு முழு முயற்சியுடன் இன்று களமிறங்கியுள்ளனர். The Islamic State claimed responsibility on April 23rd, 2 days after the attack. Meanwhile, Sri Lanka said the coordinated suicide bombings were carried out by a local Islamist extremist group with foreign assistance in response to the March attacks on 2 mosques in New Zealand.
ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட இந்த தற்கொலை தாக்குதலின் முழு பின்னணி, அதன் ஆய்வறிக்கைகளை இன்று முழு உலகமும் எதிர்பார்த்து காத்து நிற்கின்றது. ஆனால் இங்கு நடப்பது என்ன? ஒரு பக்கம் தற்போது ஆட்சியில் இருக்கும் ராஜபக்ச சகோதரர்கள் அப்போது ஆட்சியில் இருந்த மைத்திரியின் மீது முழு குற்றத்தையும் செலுத்த முற்படுவதும், கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் அந்த காலத்தில் விடுதலை புலிகளுடனான யுத்தத்தில் பல பாதிரிமார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கொல்லப்பட்ட போதும், இறுதி யுத்தத்தில் 1,40,000 மக்கள் அழிக்கப்பட்ட போதும் அதை பற்றி தற்போது மறைந்த ஆண்டகை ராசப்பு யோசப் அவர்கள் ஐநாவில் தெரிவித்த போதும் அதை மறுதலித்து தன்னை ஒரு சிங்கள தேசியவாதியாகவே எப்பொழுதும் அடையாளப்படுத்தும் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தற்பொழுது இந்த கொலை தொடர்பாக, இந்த தற்கொலை தாக்குதல் தொடர்பாக ஐநா வரை செல்வேன் என்று சொல்வதும் இதையும் ஒரு அரசியலாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான செயற்பாடுகள், இப்படியான ஒரு நீதியற்ற நடுநிலைமையற்ற தன்மைகள் என்றுமே ஒரு தீர்வை எட்டப்போவதில்லை. இது பயங்கரவாதிகளுக்கு மேலும் வழி சமைக்கும் ஒரு யுக்தியாகவே கருதப்படுகிறது. தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல்லா உட்பட பல முஸ்லீம் அமைச்சர்களுக்கு பல கோடிகள் வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்ததற்கான ஆதாரங்கள், கிழக்கு மாநிலத்தில் பல்கலைக்கழகம் அமைத்தது, பல காணிகளை வாங்கியது ஆகியன வெளிநாடுகளின் உதவியுடன் வெளிநாட்டில் உள்ள சில பயங்கரவாத அமைப்புகளுடனான தொடர்புகள், இவை அனைத்தும் இலங்கையில் ஒரு இஸ்லாமிய தேசத்தை உருவாக்கும் அடிப்படைவாத சிந்தனைகளுடன் தொடர்பட்டதாகவே கருதப்படுகிறது. IS பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய தேசிய ஜஹ்வீத் ஜமாத் அமைப்புடன் சேர்ந்த 9 பேர் இந்த தற்கொலை தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதற்கு மூளையாக செயற்பட்டவர் உள்ளூர் மதகுரு நௌஃபர் மௌலவி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருக்கு அஜ்புல் அக்பர் உடந்தையாக இருந்துள்ளார். And there are quite a few individuals, and out of that, from this group, the leader of this group has committed suicide at the Shangri-La Hotel. But we are conducting investigations to find out whether there are other people who are involved in this group. The government reveals that the alleged suicide bombers are well educated and hail from a financially stable background. A few lived here in a suburb in Colombo. These attacks have left their neighbors in shock. சாரா என்று அழைக்கப்படும் புலஸ்தினி ராஜேந்திரன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று மீண்டும் தலைமன்னாருக்கு வந்து சென்றதாக புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன. இவர் இந்தியாவுக்கும் இந்திய புலனாய்வுத்துறையான ரோவுக்கும் இடையான இவரான தொடர்புகள் என்ன? ரோ எவ்வளவு தூரம் இத்தாக்குதல்களை பற்றி அறிந்திருந்தது? இத்தாக்குதலுடன் ரோவுக்கு ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? எவ்வளவு தூரம் ரோ இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை பற்றி இலங்கை அரசுக்கு தெரிவித்திருந்தது என்ற தவறுகள் இன்னும் புரியாத ஒரு புதிராகவே உள்ளது. அரசியல் குழப்பங்கள் இல்லாத நீதியான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டு அதன் மூலம் விசாரணைகள் முன்னெடுத்தால் மட்டுமே இதற்கு தீர்வுகள் காணலாம். A shoulder bag and a camera bag,
I wasn't aware of his purpose at that time. Many children were drinking water in the entrance of the church after their Sunday school class. People and children were entering. That's when the bomb went off. Workers have begun to clear the trail of destruction, and most of those who died have been laid to rest. But fear remains. கருவாப்பட்டிய தேவாலய தாக்குதலை வழிநடத்திய ஆச்சி முகமது ஹஸ்தூனின் மனைவியான சாரா ஜஸ்மின் என்று அழைக்கப்படும் புலஸ்தி ராஜேந்திரன் இந்திய ரோவின் உறுப்பினரா என்ற கேள்வி எழுகின்றது. கொலையாளிகளுடன் இந்த தற்கொலை தாக்குதலை வழிநடத்திவிட்டு சாய்ந்த மருதுவில் ஒளிந்திருந்த போது இராணுவ சுற்றி வளைப்பில் குண்டுகளை வெடிக்க வைத்து இறந்த 15 பேரில் அடையாளம் காண முடியாத அளவு கருகிய உடலில் சாராவும் ஒருவர் என கருதப்பட்டார். ஆனால் அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாகவே கருதப்படுகிறது. I wish to therefore express my deepest sorrow and sympathy to all those innocent families that have lost someone, and also to இந்திய புலனாய்வுத் துறையினரால் ஸ்ரீலங்காவுக்கு இந்த தாக்குதலை பற்றி மீண்டும் மீண்டும் தகவல்கள் அளிக்கப்பட்டாலும் அவை கவலையினமாக அல்லது வேண்டுமென்றே தவிர்க்க விடப்பட்டது என்று ஒரு சந்தேகம் எழுகின்றது. மஹிந்த சகோதரர்கள் எப்படியாவது ஆட்சியில் ஏறிவிட வேண்டும் என்ற ஆவலுடன் அப்போதைய நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராக புலிகளின் மீளெழுச்சி என்ற நாடகத்தை பலமுறை ஏற்ற முயன்று தோல்வியடைந்த நிலையில் இதை ஒரு ஆயுதமாக எடுத்தார்களோ என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் எண்ணுகின்றனர்.